சர்விக்கல் பாலிப் கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில வர நீர்க்கட்டி கேன்சரா மாறுமா? இது பல பெண்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. பொதுவா சர்விக்கல் பாலிப் வந்து ரொட்டீனா பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதோ, அல்லது பேப் ஸ்மியர் பண்ணும்போதோ, ஒரு இன்சிடென்டலா நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அது ஒரு பெனைன் கண்டிஷன் தான். கேன்சர் இல்ல. ஆபத்தும் கிடையாது. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி சர்விக்ஸ். பாக்டீரியல் வெஜினோசிஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனால கூட இந்த பாலிப் வரலாம். இன்கிரீஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல்னால வரலாம். பொதுவா இது எந்த சிம்ப்டம்ஸும் குடுக்காது. சம்டைம்ஸ் இது நெறைய ப்ளீடிங் குடுக்கலாம். இல்ல இன் பிட்வீன் பீரியட்ஸ்க்கு நடுவுல நெறைய ப்ளீடிங் குடுக்கலாம். இல்ல செக்ஸ் வச்சதுக்கு பிறகு பெயின் ப்ளீடிங் வரலாம். அதிகமா ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம். அதுவும் முக்கியமா போஸ்ட் மெனோபாசல் விமனுக்கு இது இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா, உடனடியா நம்ம டாக்டர பார்க்கணும். அந்த கட்டி சர்விக்கல் பாலிப் பிரச்சனை குடுத்ததுன்னா, சிம்ப்டம்ஸ் நெறைய குடுத்ததுன்னா, அத நம்ம ரிமூவ் பண்றது ரொம்பவே நல்லது. கிட்டத்தட்ட 1 to 5% இது கேன்சரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.